ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா கிட்டே சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது, ஆனால் புரியாமலாம் கிடையாது. எனக்கு எல்லா விஷயமே புரியுது. உங்களுக்கு தான் எந்த விஷயமும் புரிய மாட்டேங்குது. நான் எல்லா இதுலேயுமே எல்லாருக்காகவும் தான் நான் யோசிக்கிறேன், யோசிக்காமல் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதில் தெரிஞ்ச விஷயங்களை வாட்டி எனக்கு இதில் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிறத காட்டியும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், சரி பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக பட்ட விஷயம் அப்படின்னோடனே, சரி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நடக்குதா என்னங்கிறது நம்ம சொல்கிற விஷயங்கள்லையும் இல்லை இது பண்ணுற விஷயத்துல தான் இருக்கே தவிர, அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தம்பி, நான் இல்லைங்களே. உங்களுக்கு இதுலெல்லாம் அனுபவம் இருக்குது, அனுபவம் இல்லாமல் இல்லை. எல்லா அனுபவத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியுது, தெரியாமல் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதில் என்னென்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் எதையும் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு இதில் எல்லாம் சம்மதமாக என்னங்கிறது எங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் எங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும், பண்ண முடியும். இல்லாட்டினா எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்களாம் செய்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை தான். எதுவுமே அவசியம் இல்லாதப்போ நம்ம அவங்களையெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக படுது அப்படிங்கிறப்போ அதை தான் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறோமே தவிர, அவங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் எதுவும் சொல்ல முடியக்கூடியதாக இல்லை. அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒரு சில விஷயங்களில் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை அதுக்கு இதுக்குன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் ரீசனை தேடாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் மனசை இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுனாலே போதும், விருப்பம் இல்லைன்னா நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்கவுங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியும், புரியாமல் இருக்காது. இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி தான். நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களை நம்ம தான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் அவசியம் கிடையாது தான். இருந்தாலும் போக போக நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சில இது காரணம் கேட்குறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். இல்லாட்டினா நம்ம அவங்களையெல்லாம் எதனாலையும் மாற்ற முடியாது. மாற்றுற விஷயங்களை மாற்றிக்கலாம். இல்லாட்டினா இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற ஒரு இது தான் நான் யோசிக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் போக போக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்துக்கங்க. நாங்கள் எதுவும் இனிமேல் தலையிடுற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம். எதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்குறேன், நீங்கள் விடுப்பா, அதை பற்றி இனிமேல் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.